ஆங்கிளை டிகிரி மெஷர்ல பார்த்துருந்தோம். இப்போ அதே ஆங்கிளை ரேடியன் மெஷர்ல பார்க்க போறோம். ஒரு ஆங்கிளை ரியல் நம்பர்ல சொன்னாதான், அதாவது நம்பர்ல சொல்ல முடிஞ்சாதான் அதை ஏகோபத்தியமா எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியும். அப்படி அந்த ரியல் நம்பர்ல சொல்ல வரக்கூடிய ஒரு முயற்சி தான் ரேடியன் மெஷர். அதோட யூசேஜ் புரிஞ்சுதா? ஒரு ரியல் நம்பர்ல சொல்ல வரக்காக பயன்படுத்தக்கூடியதான் ரேடியன் மெஷர். இப்போ ரேடியன் மெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து ஏதாச்சும் ஒரு ரேடியஸில் சர்க்கிள் வரைஞ்சுக்குங்க. சப்போஸ் இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சென்டரில் தான் காம்பஸை குத்தி வரைஞ்சிருப்போம். இது என்னது? நோ டவுட் ரேடியஸ். சென்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? ரேடியஸ். இது ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சு பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். காம்பஸை குத்தி நோட்டில் குத்தி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்குங்க. நீ வரைஞ்சில அதில் அந்த காம்பஸ் குத்துன இடமா அது வச்ச இடமே அது ரேடியஸ் தான். அந்த ரேடியஸை மாற்றாம பாருங்க, இப்படி ஒரு ரேடியஸ் மார்க் பண்ணிட்டு இந்த எட்ஜில் வச்சு ஒரு ஆர் கட் பண்ணுங்க. அப்போ இதோட மெஷர்மெண்ட்டும் ஆர் தான். இது ஒரு 5 சென்டிமீட்டர்னா இதுவும் ஒரு 5 சென்டிமீட்டர் தான். என்ன வித்தியாசம்? இது ஸ்ட்ரெயிட் லைனா 5 சென்டிமீட்டர், அது ஆர்க்கா 5 சென்டிமீட்டர். அதை நூல் வச்சு மெஷர் பண்ணி நூலில் கரெக்டாக கோயின்சைட் பண்ணி இழுத்து மெஷர் பண்ணி பார்த்தா அதே 5 சென்டிமீட்டர் தான் வரும். அந்த எட்ஜை, அதாவது இந்த 5 சென்டிமீட்டர் இருக்குதுல்ல, அல்ல அந்த எட்ஜை திரும்ப இந்த ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இதுவும் ஆறு தான். அப்போது எத்தனை ரேடியஸ்? 3 ரேடியஸ். இந்த ஆர்க் இருக்குது அல்லவா, இந்த பகுதி, இந்த ஆர்க் சென்டர் கூட சப்டெண்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் 1 ரேடியன். டிகிரினா மேல மொட்டைக்கோழி போட்டோம், மேல ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போ. ரேடியன் வச்சுக்கே கெத்து, எந்த யூனிட்ஸ் தேவையில்லை. 1 ரேடியன் வேர்டிங்ஸ் எழுதினாலும் சரி, அல்லது 1ஓட மேல பவர்ல சி போட்டாலும் சரி, அல்லது சும்மா விட்டாலும் சரி, யூனிட்ஸே கொடுக்கல அப்படின்னா அது எதை குறிக்குது? ரேடியனை குறிக்குது. அப்போ 1 ரேடியன் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுதா? ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம், ஒரு ரேடியஸ் மார்க் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு ரேடியஸ் மார்க் பண்ணிக்கணும். அந்த ரேடியஸோட எட்ஜில் வச்சு அந்த காம்பஸ் மெஷர்மெண்ட் மாற்றாம இன்னொரு ஆர்க் வரைங்க. அப்போ அதோட மெஷர்மெண்ட் மாறுதா? இதை ஜாயின் பண்ண இதுவும் ஆறுதா? அந்த ஆறுங்கிற ஆர்க் இருக்குது அல்லவா, அந்த ஆர்க் சென்டர் கூட சப்டன் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் தான், அந்த மெஷர் தான் 1 ரேடியன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இது ஒரு ஆரா, அப்ப அதை மாத்தாம திரும்ப ஒன்று கட் பண்ணுங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை ஆர்க் வரும் அப்படின்னா 6.28 ஆர்க் வரும். எவ்வளோ ஆர்க் வரும்? 6.28. அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது 6.28. பாருங்க, ஒரு ஆர்க் 1 2 3 4 5 6, அப்புறம் இது வந்து 0.28, அப்போ 6.28. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ அந்த 6.28 இஸ் நத்திங் பட், எதுக்காவது லிங்க் பண்ண முடியுதான்னு பாருங்க, 2π. ஏன்னா பைனா 3.14, அதான் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3.14 எவ்வளவு வரும்? 6.28 வரும். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது 2π ரேடியன். ஏன்னா அங்க யூனிட்ஸே சொல்லினா அது என்ன மெஷர்மெண்ட்? ரேடியன் மெஷர்மெண்ட். இப்போ டிகிரியில தெரியும், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. இப்போ டிகிரி மெஷரையும் ரேடியன் மெஷரையும் லிங்க் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ங்கிறது 2π ரேடியன்,
ஈக்குவல் டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ங்கிறது 360 டிகிரி. இங்க எழுதுற மாதிரி இருந்தா 2 பை ரேடியன்ஸ், RADIANS ரேடியன்ஸ் எழுதிக்குங்க. யூனிட்ஸ் கொடுக்கலினாலும் அது ரேடியன் மெத்தட் தான் அப்ளைவா தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ரெண்டு பக்கம் ஒரே ஆல்ட்ரேஷன் பண்ணா மீனிங் மாறாதுல. ஒரு ஈக்குவேஷன்ல டிவைட் போத் சைட்ஸ் பை 2 பை. இதை 2 பை ஆல் டிவைட் பண்ணா 2 பை பை 2 பை 1 ஈக்குவல் டு அதை 2 பை ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க 360 பை 2 பை. சிம்பிளை பண்ணுங்க செகண்ட் டேபிள்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 1 ரேடியன் அப்படிங்கிறது 180 பை பை டிகிரி. எப்படி வந்து ரீசன் புரிஞ்சுதா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 2 பை ரேடியன். அப்போ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல். 2 பை ஆல் டிவைட் பண்ணா 360 by 2 pi, 362 ஆல் டிவைட் பண்ணா 180 by pi. அப்போ 1 ரேடியன் எதுமே யூனிட்ஸ் எழுதினா ரேடியன், 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 by pi டிகிரி. இதே மாதிரி 360 டிகிரி அப்படிங்கிறது என்னது? 2 pi. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இன் ரேடியன் மெஷர், இன் டிகிரி மெஷர். டிவைட் போத் சைட்ஸ் பை 360. அப்போ என்ன ஆயிரு? 1 டிகிரி equal to 2 pi by 360. செகண்ட் டேபிள கேன்சல் பண்ணா மேலே 1 டைம் கீழே 180 டைம்ஸ். ஸோ 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். ரேடியன் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி, இங்கே ரேடியன் எழுதினாலும் சரி எழுதாட்டி சரி. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 டிகிரி அப்படிங்கிறது பை பை 180 ரேடியன். கன்ஃபியூஸ் ஆகாம இந்த ரெண்டையும் குழப்பாம மெமரைஸ் பண்ணுங்க. ஏன்னா பை பை 180 180 பை பையான எக்ஸாம் ஹால் போய் உட்காந்தா எல்லா ஊர்ல உலகத்துல எல்லா சந்தேகம் பூரா வந்துரு. அப்ப நல்லா மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இருப்பாங்க மறந்து போச்சுனால் கெத்தா கான்செப்ட் வச்சு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனா 2 பை 360 டிகிரி அதை வச்சு சிம்பிளை பண்ணி ஃபார்முலா கண்டுபிடிச்சு போடுவான். அப்படி கேட்டகரிக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனி ஹவ் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஒரு டிகிரி அப்படிங்கிறது பை பை 180 ரேடியன். 1 ரேடியன் அப்படிங்கிறது 180 பை பை டிகிரி. ஆர்க் லெங்த் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்க போறோம். பாருங்க, இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுதான் ஆர்க் லெங்த். அதாவது இந்த பகுதி இது எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டா. இது எங்காச்சும் 1 ரேடியன் சொல்லிடாதீங்க. எப்போ 1 ரேடியன் சொல்ல முடியும்? இதுவும் ஆர், இதுவும் ஆர், இதுவும் ஆரா இருக்கணும். இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். அப்படி மூணுமே 5 சென்டிமீட்டர் வரப்ப அது 1 ரேடியன். இங்க நான் குத்து மதிப்போ ஏதோ வாயில வந்த மெஷர்மெண்ட் எடுத்து அதை இன்னொரு ரேடியஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம அதை 1 ரேடியன் சொல்ல முடியாது, சொல்ல வாய்ப்பு இல்லை. இப்போ தீட்டா. இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் எதுக்குன்னா இந்த ஆர்க் லெங்த் எஸ், இந்த ரேடியஸ் ஆர், ஆங்கிள் தீட்டா. தீட்டாங்கிறது டிகிரி மெஷர், ரேடியன் மெஷர், அது என்ன வேணா இருந்து போட்டு. என்ன ரிலேஷன் அப்படின்னா ஆர்க் லெங்த் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா. இதுதான் ஃபார்முலா. இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஐடியா கவனிங்க. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இது ஒரு சர்க்கிள் தானோ. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்? நோ டவுட் 2 பை ஆர். அப்போ இது என்ன வரும்? இந்த மெஷர்மெண்ட், இந்த பகுதி இதுதான் எஸ்ன்னு பேர் வச்சுக்கிறோம். இது ஒரு ஆர்க் லெங்த், இது ஒரு ஆர்க் லெங்த். அப்போ எஸ் எஸ் ஈக்குவல் டு 4 ஒரு பகுதி. கரெக்டா பாருங்க. இதே மாதிரி 1 2 3 4 4 மடங்கு இருக்குது. 4 ஒரு பகுதி, 4 ஒரு பகுதி. எதுல? அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல 4 ஒரு பகுதி. சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது 2 பை ஆர். அப்ப சிம்பிளை பண்ணுங்க. என்ன வரும்? பை ஆர் பை 2ன்னு வரும். அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஆர் பை 2. வேற ஒன்று எடுத்துக்கலாம்.
இப்போ இதை மெஷர் பண்ணலாம். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னாலே ஒட்டுமொத்தம் தான். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வர்றது 2πr. இப்போ இந்த ஒட்டுமொத்தத்தில் இது என்னது? பாதி. ஏன்னா செமி சர்க்கிள் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பார்க்குறோம். பாதினா by2 அல்லது முன்னால 1/2 என்ன வருது? πrன்னு வருது. அங்க s என்ன வந்துச்சு? πr/2ன்னு வந்துச்சு. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஐடியா வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுது. இதை வேற விதமா யோசிக்கலாமே. அந்த s அப்படிங்கிறது இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி பை இந்த ஒட்டுமொத்த எத்தனை டிகிரி? 360 டிகிரி இன்டு, அதாவது இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்குண்டான ஆங்கிள் பை ஒட்டுமொத்த ஆங்கிள் இன்டு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அதே மாதிரி அங்க சொல்லுங்க, நமக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தானே வேணும். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்ற இந்த ஆர்க் லெங்த் தானே வேணும். அந்த ஆர்க் லெங்த் அப்படிங்கிறது என்னது? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி, அதனால πrன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஆங்கிள் கம்பேர் பண்ணலாம். 90 + 90 எத்தனை டிகிரி? இந்த ரெண்டும் சேர்ந்து 180 டிகிரி. 180 டிகிரி பை ஒட்டுமொத்த ஆங்கிள், ஒட்டுமொத்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி இன்டு circumference of the circle 2πr. அப்போ 180 ஆல் டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் 2 கேன்சல், s = πr. பாருங்க அதே கிடைச்சிருச்சு. இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 டைம் இது 4 டைம், திரும்ப செகண்ட் டேபிள்ல πr/2 பாருங்க அதே கிடைச்சிருச்சு. இங்க என்ன வந்துச்சு? πr கிடைச்சிருச்சு. என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதா? பிராக்டிக்கலா யோசிச்சாலுமே இந்த லாஜிக் அப்ளை பண்ணால் ஒரே ரிசல்ட் தான். சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, இது 4ல 1 மடங்கு, அப்போ 1/4 × 2πr πr/2 வந்துச்சு. அது வேற விதமா எப்படி யோசிச்சோம்? இது என்ன ஆங்கிள்? இந்த ஆர்க் லென்த்ங்கிறது 90 டிகிரி பை ஒட்டுமொத்த ஆங்கிள் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி இன்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ். அதே மாதிரி இங்க சொல்லுங்க பார்க்கலாம். s = நமக்கு இதுதானே வேணும். அப்போ இதுதான் s = இந்த ஆங்கிள் என்னது? தீட்டா பை ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி. ரேடியன் மெஷர்ல சொன்னா என்ன வரும்? 2π. என்ன ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 2π. டிகிரி மெஷர் ரேடியன் மெஷர்ல பார்த்தா நான் ரேடியன் மெஷர் எழுதிட்டேன். இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2πr. 2π கேன்சல், s = தீட்டா இன்டு ஆர், ஆர் இன்டு தீட்டா எல்லாம் ஒண்ணுதான். பாருங்க நமக்கு வேண்டிய ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? இதை வச்சு வேற என்ன வேணா பில்டப் கொடுத்துக்கலாமே. தீட்டா = மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தா டிவிஷன், தீட்டா = s/r. இந்த ஒன்றை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் கேட்டாங்கன்னா s/θ, தீட்டா கேட்டாங்கன்னா s/r. மொத்தத்தில் மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னது? s = r × தீட்டா. எஸ்ங்கிறது யாரு? ஆர்க் லெங்த். ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்றப்ப யார் எங்க உட்காந்துக்கிறாங்க, அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்றதா புத்திசாலித்தனம். டயக்ராம் பாருங்க. எஸ்ங்கிறது ஆர்க் லெங்த், ஆர்ங்கிறது 2 ரேடியஸ், அந்த 2 ரேடியஸ் பிட்வீன் இருக்கிற ஆர்க் லெங்த் தான் எஸ். அது வேற விஷயம். தீட்டாங்கிறது அந்த எஸ் சென்டர் கூட சப்டெண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ s = r தீட்டா. இன்னொன்று, அப்போ இந்த இப்போ மொத்தம் எத்தனை ஃபார்முலா? 3 ஃபார்முலா ஆச்சு. டிகிரி ரேடியனா மாத்திரக்கு என்ன ஃபார்முலா, ரேடியனை டிகிரியா மாத்திரக்கு என்ன ஃபார்முலா, எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா, 3 ஃபார்முலா ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கணும். 1 டிகிரி, அதாவது இந்த 360ல் ஒரு பகுதி, அதைத்தான் 1 டிகிரி அப்படின்னு சொன்னோம். அந்த 1 டிகிரியை மறுபடியும் 60 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அப்போ 1 டிகிரி = 60 மினிட்ஸ். பவர்ல ஒரு கோடு போட்டா அது மினிட்ஸ் குறிக்குது. பாருங்க, இது 60 ஈக்குவல் பார்ட்டா 60 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். அதுல அந்த ஒன்று தான் என்னது?
1 மினிட். அந்த 1 மினிட் அந்த துமுக்குண்டு வரும் இல்லையா, அதை மறுபடியும் 60 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். இதே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 360ல ஒரு பகுதி 1 டிகிரி. அந்த 1 டிகிரி 60 பிரிச்சா அந்த ஒவ்வொரு பகுதிக்கு பேரு மினிட். அந்த மறுபடியும் ஒரு 1 மினிட் வரும், அதையா 60 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சா அந்த ஒரு ஈக்குவல் பார்ட்ல ஃப்ரேம் பண்ற மெஷர்மெண்ட் என்னது, 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ 5 ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். என்னென்ன ஃபார்முலா பார்த்துடலாம் இன்னொருக்கா. இந்த வீடியோல 5 ஃபார்முலே பார்த்துருக்குறோம். என்னென்ன ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். ரேடியன் எழுதாமுட்டா கூட அது ரேடியன் தான். அதுக்கப்புறம் 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரி. அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு தட் ரேடியஸ் இன்டு தீட்டா. தீட்டாங்கிறது ஆங்கிள். எதுக்குண்டான ஆங்கிள்? அந்த ஆர்க் லெங்த் வந்து சென்டர் கூட சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் தீட்டா. அடுத்தது ஒரு டிகிரி அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். ஒரு மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸ். நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க.